Hi friends, RRB Group D எக்ஸாமோட 90 days பிளான் பத்திரம் ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ், நோட்ஸ், டெஸ்ட் சீரீஸ், அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், டெய்லி டாஸ்க் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஆட் ஆகும். இந்த 90 days பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொதல் 45 days உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டாபிக் வந்து கொடுத்துருப்போம். அந்த 2 டாப்பிக்கும் வேறு சப்ஜெக்டில் வந்து இருக்கும். ரீசனிங்கில் ஒரு டாபிக், அதுக்கப்புறம் சயின்ஸில் ஒரு டாபிக், இந்த மாதிரி ஒரு டே இருக்கும். அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்டில் ஒரு டாபிக், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு டாபிக், மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் ரீசனிங்கில் ஒரு டாபிக், சயின்ஸில் ஒரு டாபிக், இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மொதல் நாள் ரீசனிங்கான வீடியோ வந்து கொடுத்துருவோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு டாபிக் வைஸாக தனியாக இதுக்கு மட்டும் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதலாம். இப்போ டே 1 அப்படிங்கிறனால நீங்கள் வந்து மொத்தமாக படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதணுங்கிறது வந்து கிடையாது. ஸோ தனியாக நீங்கள் ரீசனிங்கை மட்டும் படிச்சுட்டு இதுக்கான டெஸ்ட் வந்து எழுதலாம். அதுமாதிரி நம்ம சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம். அது வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு சயின்ஸ் டெஸ்ட் வந்து எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சு எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக சின்ன சின்ன டாப்பிக்காக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா மொதல் 45 days வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சு எழுதும் போது எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணலாம், ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். 45 daysக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம இது போக இந்த சீரீஸில் உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க், மெமரி பூஸ்டர், ஸ்பீட் பூஸ்டர், இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்பீட் பூஸ்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் புதுசாக ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் 10 நிமிஷத்தில் 2 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ தான் வந்து போட முடியும். நம்ம வந்து இந்த டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ஒரு 10 நிமிஷத்தில் 2 to 3 கொஸ்டின் வந்து போட முடியும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் ஒரு 15 daysக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் 12 கொஸ்டினுக்கு மேலே வந்து போட முடியும். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டு, மெமரி பூஸ்டர் டெஸ்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி வந்து சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ மெமரி பூஸ்டர் குவிஸோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டை குவிஸாக ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை 10 தடவை குவிஸாகவே அட்டன் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் பார்க்காக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, இம்பார்ட்டன்ட் டேஸ், ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் வந்து அதை குவிஸாக ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து லைஃப்லாம் வந்து மறக்க மாட்டீங்க. நீங்கள் புக்காக படிக்கிறத விட, பிடிஎஃபாக படிக்கிறத விட ஒரு கொஸ்டினாக குவிஸாக அடிக்கடி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எப்போதுமே வந்து ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருங்க. அதில் என்ன கொஸ்டின் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லா ஃபேக்ட் வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிருந்தாலே போதும். வந்த கொஸ்டினே அடிக்கடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேவ் ஆயிரும். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்கும். இதில் வந்து ரயில்வே RRB குரூப் டி. ஸோ நீங்கள் வந்து வேலிடிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம மினிமம் 4 மந்த்லேருந்தே கொடுத்துருப்போம். 4 month, 8 month, 12 month. ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேலிடிட்டி வேணுமோ நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட்டு டெஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சஸ் வேலிடிட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஓகே. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லாமே வந்து இருக்கும். ரயில்வே ஆல் கண்டென்ட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் ஆப்டிடியூடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக ஆப்டிடியூட் வீடியோ வந்து இருக்கும். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசிக்காக ஸோ இன்ட்ரோவில் ஆரம்பித்து பார்ட் வைஸாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா டாபிக் வந்து கொடுத்துருப்போம். பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ, ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி எல்லா டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஷார்ட்கட்லேயும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங். ஸோ நம்ம ரீசனிங்கும் பேசிக்லேருந்து எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஷெடியூல் வந்து காமிச்சோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதலாம். அதுமாதிரி சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு 2 PDF ஒவ்வொரு ஃபோல்டர். இப்போ ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 2 ஃபோல்டர் இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், ஒன்று தமிழில் வந்து இருக்கும்.
இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 2 இ நோட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று தமிழில், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே வந்து இருக்கும். ஓகே. ஸோ டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஸ்டடி பிளான். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இதில் வந்து இருக்கும். ஸோ ஆப்டிடியூடுக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ரீசனிங்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான டெஸ்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி டாஸ்க் வந்து சொன்னோம், மெமரி பூஸ்டர், ஸ்பீட் பூஸ்டர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கான ஸ்பீட் பூஸ்டர். ஸோ அடுத்து மெமரி பூஸ்டரும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். அது மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் அதை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஓகே. உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.